வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு ஃபார் தமிழ். இன்ஃபினிக்ஸ் ஹாட் 11 2022 எடிஷன். இதுக்கு முன்னாடியே ஹாட் 11 வந்துச்சு. இப்போ வந்து புது எடிஷன் 2022க்காக லான்ச் பண்ணியிருக்காங்க. ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் ஸ்க்ரீனோட. அதுக்கப்புறம் அண்டர் 10,000 ப்ரைஸ் ரேஞ்சில் இன்ட்ரோடக்டரி ப்ரைஸ் வந்து 8,999க்கு ப்ரைஸ் பண்ண போகிறாங்க. ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க, ஏன்னா லான்ச் ஆகிடுச்சு. ஸோ வேறு என்ன ஸ்பெஷலாக இருக்குது? சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் அண்டர் 10,000 வந்து இவங்க மட்டும் தான் சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ வேறு என்னெல்லாம் இருக்குது, இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு இம்ப்ரெசிவாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணுவோம். ஸோ ஹாட் 11 2022 அதே பச்சை கலர் பாக்ஸு. இவங்க வந்து பச்சை கலர் பாக்ஸ் விட மாட்டாங்க. ஆனால் மெயினாக வந்து 6.7 inch ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் பஞ்ச் ஹோல் டிஸ்பிளே இதுதான் மெயினாக ஸ்ட்ரெஸ் பண்ணுறாங்க. எல்லா இடத்துலையும் இதான் சொல்லியிருந்தாங்க. அதை தவிர வந்து பின்னாடி அதே தான் போட்டிருக்கு. 4GB 64GB மாடல். இது மோஸ்ட்லி ஒரே மாடல் தான் வரும்னு நினைக்கிறேன். யூனிசாக்கோட T610. இப்போ நிறைய பேர் யூனிசாக் ப்ராசர் யூஸ் பண்ணுறாங்க. இது வந்து T700 அளவுக்கு இருக்காது, ஆனால் 610 வந்து ஓரளவுக்கு டீசெண்டான மிட் ரேஞ்ச் ப்ராசர். டியூவல் கேமரா இருக்குது, 13MP. அதுக்கப்புறம் 2MP டெப்த் சென்சார் இருக்குது. அந்த ஏஐ லென்ஸ் எல்லாம் இதில் இல்லை. சைட் மவுண்டட் ஃபிங்கர் சென்சார் மென்ஷன் பண்ணியிருக்கு. 5000 mAh பேட்டரி. USB Type-C சார்ஜிங் இருக்குது, ஆனால் 10 watt சார்ஜிங் தான் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி DTS ஆடியோ இருக்குது, 3-in ஆடியோ ஜாக் இருக்குது. MRP மென்ஷன் பண்ணியிருக்க வந்து 12,999 MRP. ஆப்வியஸ்லி இன்ட்ரோடக்டரி ப்ரைஸ் 9,000 இருந்துச்சுன்னா அதுக்கப்புறம் 10,000க்கு விற்கலாம். வேறு என்ன போட்டிருக்கு? பின்னாடி வந்து சார் வேல்யூ போட்டிருக்கு. ஆமாம், போட்டிருக்கு. 0.486 வந்து ஹெச்ஆர், பாடி சார் வந்து 0.427. கம்மியாக தான் இருக்குது சார் வேல்யூ. பாக்ஸ்லேயும் இந்த ஃபோன் மேலேயும் அதே தான். ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் டிஸ்பிளே, யூனிசாக்கு, 13MP ஸ்லோமோ ஆப்ஷனும் இருக்குது, சைட் மவுண்ட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் இருக்குது அப்படின்னு போட்டிருக்கு. நம்மக்கிட்ட இருக்கிறது ப்ளூ கலர். நான் கிளாஸி ஃபினிஷ் தான். இவங்க ஏதோ இந்த டிசைன், இந்த லைட் ரிஃப்ளெக்டான இந்த டிசைனாக வரும். கண்டிப்பாக ஃபிங்கர் பிரிண்ட்டு ஒட்டும். ஆனால் பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கு இந்த டிசைன். என்ன ரெட் கலர் கேபிளா? ஷாமியில் தான் இந்த மாதிரி ஒயிட் ப்ளஸ் ரெட்டு கொடுப்பாங்க, இவங்க கொடுத்துருக்காங்க. சார்ஜர் வந்து 10 watt சார்ஜர் தான். ஆமாம், 10 watt சார்ஜர், 5 volt 2 amp சார்ஜரு. சிம் இஜெக்டர் டூல் இருக்குது. இவங்க எப்பயுமே கொடுக்குற அந்த வெல்கம் டு எக்ஸ் கிளப் அது இருக்குது. யூசர் மேனுவலும் இருக்குது. அதுக்கப்புறம் ப்ரொடெக்டிவ் கேஸும் இருக்குது பாக்ஸ்லேயே. ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார், சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் பவர் பட்டன்லேயே பில்டினாக இருக்குது. அது தவிர வால்யூம் ராக்கர்ஸ் இருக்குது. சைடில் வந்து ஃபுல்லாக ஃப்ளாட் டிசைன் தான் இருக்குது. அதனால் எல்லோரும் இப்போ ட்ரெண்டு ஃப்ளாட் டிசைன் ட்ரெண்ட் தான். ஹைப்ரிட் சிம் ஸ்லாட், டெடிகேட்டட் ஸ்லாட் கொடுத்தா என்ன இதுவாகிடும்னு தெரில. ஹைப்ரிட் சிம் ஸ்லாட் தான் கொடுத்துருக்காங்க லெஃப்ட் சைடு. டெடிகேட்டட் ஸ்லாட் கிடையாது. பாட்டமில் வந்து ப்ரைமரி மைக்ரோஃபோன் இருக்குது, USB Type-C போட்டிருக்கு. அதுக்கப்புறம் ஸ்பீக்கர் கிரில்லும் இருக்குது. ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் ஆப்வியஸ்லி கிடையாது. டாப்பில் வந்து 3.5 ஆடியோ ஜாக் இருக்குது. ஸோ ப்ரூட் பண்ணிவிட்டு எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்ட்டு செக் பண்ணுவோம். ஓகே, செட்டப் பண்ணியாச்சு. பிரைட்னஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்க மாதிரி இருக்குது. ஆட்டோ பிரைட்னஸ் இல்லாமல் மேனுவல் பிரைட்னஸ் வச்சுக்கலாம். இவங்க வந்து 550 nits வரைக்கும் பிரைட்னஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் பிரைட்னஸ் வந்து ஆட்டோ பிரைட்னஸில் ஏதோ இஷ்யூ இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். ப்ரீலோடோட ஆப்ஸை பொறுத்த வரைக்கும் FM ரேடியோ இருக்குது. மற்றபடி எக்ஸ்ஷேரு, ஆஹா கேம்ஸ், இந்த மாதிரி நிறையா ப்ரீலோட் ஆப்ஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி இதிலெலாம் வந்து ப்ளோட்டர் நிறையா இருக்கும். ஸோ இதில் வந்து WPS ஆஃபீஸு, இன்ஸ்டாகிராம், மெசஞ்சர் இதெல்லாம் வந்து ப்ரீலோடாக இருக்குது. ஃபோன்ஸ் இதில் போய் செட்டிங்ஸில் போய் ஓகே, இதில் ஃபுல் ஸ்பெக்ஸ் இருக்குது. 4GB 64GB 8MP ஃப்ரண்ட் கேமரா, டியூவல் ரியர் கேமரா, 1.8 GHz வந்து அந்த யூனிசாக் ப்ராசரு, 4000 mAh 5000 mAh பேட்ரி இருக்குது. ஃபுல் ஹெச்டி ஸ்க்ரீனு. ஆண்ட்ராய்டு 11 பேஸு தான். ரன் ஆகிட்டு வந்து XOS வேர்ஷன் வந்து 7.6.0 டால்ஃபின் இவங்களோட கஸ்டம் ஸ்கின் இது மாதிரி ரன் ஆகிட்டுருக்கு. அடுத்தது XOS லேப்ஸ், இதெல்லாம் அவங்களோட கஸ்டமைஸ்டு ஃபீச்சர் தான். நிறையா இந்த மாதிரி ஃபீச்சர் இருக்கும். பார்க்குறதுக்கு வந்து இந்த ஆப் ட்ராயர்லாம் வந்து ஸ்டாக் அண்ட் ரைட் மாதிரி தான் இருக்கும். ஆனால் ஃபீச்சர்ஸ் வந்து கொஞ்சம் நிறையா இருக்கும் இவங்களோட XOSல. ஷெடியூல் பவர் ஆஃப் ஆப்ஷன் இருக்குது. இந்த மாதிரி நிறையா ஆப்ஷன் இருக்குது. ஸ்மார்ட் கண்ட்ரோல்ஸு அதெல்லாம் இருக்குது. ஓகே, ஐடியாவில் போயிட்டு சிஸ்டம் அதில் போனால் 4GBயில் வந்து 3.5GB வந்து மெமரி இருக்குது. 64GBயில் 51GB, அதில் 48GB ஃப்ரீ ஸ்பேஸ் இருக்குது.
Unisoc Tiger T610 இதில் 1.8 GHz ரெண்டுமே 1.8 GHz தான் கிளாக் ஸ்பீடு. 12 nm ப்ராசரு, ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் 6.67 இன்ச்சு எல்சிடி ஸ்க்ரீன், 60 Hz ரெஃப்ரெஷ் ரேட் தான். ஹை ரெஃப்ரெஷ் ரேட்லாம் கிடையாது இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு. 5000 mAh பேட்டரியும் இருக்குது. இஆர்எம் இன்ஃபோவில் பார்த்தா ஹெச்டிஆர் ஸ்க்ரீன் கிடையாது, இதுவே ஏதோ சீப் ஸ்க்ரீன் மாதிரி தான் இருக்குது. ஹெச்டிஆர் கிடையாது. வைட் வைன் L1 சப்போர்ட் கிடையாது. ஸோ L3 சப்போர்ட் தான் இருக்குது. ஸோ ஹெச்டி கண்டென்ட் வந்து ப்ளே பண்ண முடியாது. மேனுவல் கேமரா காம்பேட்டபிலிட்டி யூனிசாக் இருக்குமா ரா சப்போர்ட்டுன்னு டவுட்டு தான். இல்லை, ரா சப்போர்ட் கிடையாது. சென்சாரு எனக்கு என்னமோ லைட் சென்சார் இருக்காதுன்னு நினைக்கிறேன். இருக்குது, பரவாயில்ல, லைட் சென்சார் கொடுத்துருக்காங்க. ஆனால் அந்தளவுக்கு சென்சிட்டிவாக இல்லை. மேனுவலில் போட்டால் தான் நல்லா ரொம்ப பிரைட்டாக இருக்குது, இல்லைனா அந்தளவுக்கு பிரைட்டாக இல்லை. மற்றபடி கைரோஸ்கோப் இல்லை. ஆக்சிலரோமீட்டர் இருக்குது, மேக்னெட்டிக் இருக்குது, ஆனால் கைரோஸ்கோப் சப்போர்ட் இல்லை. ப்ராக்சிமிட்டிலாம் இருக்குது. ஃபிங்கர் பிரிண்ட் செக் பண்ணிடலாம். இப்போ லாக் பண்ணிட்டா அது வச்சா உடனே அன்லாக் ஆகிடும். ஃபாஸ்ட்டாக தான் இருக்குது. அடுத்தது HDRலாம் கிடையாது. லேக் ஆகாமல் இருந்தால் ப்ளே ஆனால் போதும். பிரைட்னஸ் நான் மேனுவலில் ஃபுல் பிரைட்னஸில் தான் வச்சுருக்கேன். வீடியோ குவாலிட்டி வந்து 480 இருக்குது. 1080pக்கு வச்சு பார்க்குறேன், தாங்குதான்னு பார்ப்போம். ஒரு வேளை ஸ்ட்ரைட்டாக பார்த்தா பிரைட்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஆமாம், வீடியோவில் வந்து பிரைட்டாக இருக்குது. நான் அப்படி சைடு ஆங்கிள்லேருந்து பார்க்குறதுனால கொஞ்சம் டிமாக இருக்குது. ஸோ வியூவிங் ஆங்கிள் வந்து இம்ப்ரெசிவாக இல்லை. டீசெண்டாக இருக்குது, ஆனால் அந்தளவுக்கு இம்ப்ரெசிவாக இல்லை. ஓகே, 1080p ப்ளே ஆகுது. ஸ்பீக்கர்ஸு ஆப்வியஸ்லி சீரியஸ் ஸ்பீக்கர்ஸ் கிடையாது. ஓகே, டீசெண்டான ஸ்பீக்கர்ஸ் தான். அடுத்தது கேமரா செக் பண்ணுவோம். கேமரா, ஃப்ரண்ட் கேமரா, ரியர் கேமரா, HDR ஆப்ஷன் இருக்குது. ரியர் கேமராவுக்கு வந்து அதான் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு UI தான் இவங்க கொடுப்பாங்க. ஸோ ப்ரோ மோடு, பர்ஸ்ட் மோடு, ரீஃபோக்கஸ் தான் அந்த போர்ட்ரேட் மோடு. அது வர ஃபில்டர்ஸ் இருக்குது. டைம் லேப்ஸ் அண்ட் ஸ்லோ மோஷன் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. ஃப்ரண்ட் கேமராவுக்கு வந்து பர்ஸ்ட் மோட் இருக்குது. ஆனால் ரீஃபோக்கஸ் மோட் கிளிக் பண்ணால் ரியர் கேமராவுக்கு போய்ட்டுன்னு நினைக்கிறேன். ஆமாம், ரீஃபோக்கஸ் மோட் கிளிக் பண்ணால் அந்த போர்ட்ரேட் வந்து ரியர் கேமராவுக்கு போயிடுது. வீடியோ ரெக்கார்டிங் செட்டிங்ஸில் போய் பார்த்தா பேக் கேமரா 1080p இருக்குது. ஃப்ரண்ட் கேமராவும் ஆப்வியஸ்லி 1080p இருக்கணும். ஃப்ரண்ட் கேமரா, ஆமாம், ஃப்ரண்ட் கேமரா 8MP இருந்தாலும் 1080p இருக்குது. ரியர் கேமரா வந்து 13MP 1080p இருக்குது. ஸோ ஃபோட்டோ அண்ட் வீடியோ சாம்பிள்ஸ் செக் பண்ணிவிடுங்க. Infinix Hot 11 ரியர் கேமராவில் 1080p வீடியோ ரெக்கார்டிங். 13MP கேமரா தான், ஆனால் 1080p வீடியோ ரெக்கார்டிங். 4x ஜூம், ஃபோட்டோவில் 4x ஜூம் இருக்கிற மாதிரி வீடியோலையும் 4x ஜூம் ஆப்ஷன் இருக்குது. இப்போது கொஞ்சம் சன்செட் ஆகிடுச்சதுனால கொஞ்சம் டல்லாக இருக்குது. 13MP கேமரா அவ்வளோதான் வரும். ஃப்ரண்ட் கேமராலேயும் 1080p வீடியோ ரெக்கார்டிங் தான். 30 fps ரெக்கார்ட் ஆகிட்டுருக்கு. ஸ்டெபிலைசேஷன் அந்த மாதிரி எந்த விஷயமே கிடையாது இதில். ஸோ டேரெக்டாக சன்லைட் ஃப்ரண்ட்டில் இருக்குது. ஸோ சன்லைட்டுக்கு பேக்கில் போனால் ஒன்றுமே தெரியாது. 8MP கேமரா தான், அதனால் அவ்வளோதான் எதிர்பார்க்க முடியும். ஃபோட்டோ அண்ட் வீடியோ சாம்பிள்ஸ் செக் பண்ணியிருப்பீங்க. குவாலிட்டி எந்த அளவுக்கு 13MP கேமரா தான். சரி, இது கேமராக்காக வாங்க மாட்டாங்க, மோஸ்ட்லி இந்த ஃபுல் ஹெச்டி ஸ்க்ரீனுக்காக வாங்குவாங்க. அப்படி இருந்தாலும் மல்டிமீடியா யூஸ் பண்ணுறதுக்கு வந்து நார்மல் யூஸுக்கு அதுக்கெலாம் ஓகே. ஆனால் வைட் வைன் L1 சப்போர்ட் இல்லை, L3 சப்போர்ட் இருக்கிறதுனால
நீங்கள் ஸ்ட்ரீமிங் ஆப்ஸ் அமேசான் ப்ரைம் வீடியோ ஹாட் ஸ்டார்லலாம் வந்து ஹெச்டியில் ப்ளே ஆகாது, ஹெச்டிக்கு கம்மியாக தான் ப்ளே ஆகும், மோஸ்ட்லி 480p அந்த மாதிரி தான் வரும். அது மட்டும்தான் கொஞ்சம் இதுவாக இருக்குது. மற்றபடி சாஃப்ட்வேர் அப்டேட்ஸ் பற்றி தெரில, எவ்வளோ சாஃப்ட்வேர் அப்டேட்ஸ் வரும், ஆண்ட்ராய்ட் 12 அப்டேட் வருமா, எப்போ வரும், அதெல்லாம் வந்து அவங்க எதுவுமே சொல்லலை. மற்றபடி அண்டர் 10,000க்கு ஒரு ஓகே டீசெண்டான ஒரு ஃபுல் ஹெச்டி ஸ்க்ரீன் வேணும், சைட் மவுண்ட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் வேணும், பஞ்சுவல் வேணும் அப்படின்றவங்களுக்கு இந்த ஃபோன் ஓகே. மற்றபடி அப்டேட்ஸ்லாம் வேணுன்றவங்களுக்கு கண்டிப்பாக நான் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். ஓகே, இதுதான் வந்து இன்ஃபினிக்ஸோட ஹாட் 11 2022ஓட அன்பாக்சிங் அண்ட் ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன்ஸ். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அது வரைக்கும் சியோசன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க.